குடல் குழம்பு. குடல் இது பாருங்க, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசாலா, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இது கடலை தேவையான அவ்வளவு, தேங்காய் ஊற்றி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு எண்ணெயில் பார்க்கலாம். அது இஞ்சியும் பூண்டு எண்ணெயில் போட்டுக்கிறேன். இது தேங்காய், இது வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைக்கிறேன். சின்ன வெங்காயம் விழுது, சின்ன வெங்காயம் பண்ணுறேன். மசாலா எல்லாமே கிண்டி விடணும். தக்காளி இதெல்லாம் போடணும். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, சிறிதளவு உப்பு போடு. உப்பு கொஞ்சம் சிறிதளவு உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு போடணும். மசாலா போட்டு வணக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே பாருங்கள், பொன்னரமாக இந்த மசாலா இப்படி வணக்கணும். இந்த வணக்க இந்த மாதிரி வரணும். பாருங்கள், நல்லா பொன்னரமாக இந்த மசாலா வந்த காட்டிங்க குடல் எடுத்து பேட்டணும். போட்டு பேட்டி பாருங்க, இப்போ குடல் எடுத்து கொட்டுறேன். சுடு தண்ணி வச்சிங்க, கொஞ்ச நேரம் வேக விட்டு மறுபடியும் எடுத்து கொட்டி பச்சை தண்ணியில் 3-4 தடி அலசி அப்புறம் தான் இப்படி வணக்கி விட்டுடணும். சுத்தமாக கழுவணும். நல்லா 1 குடம் தண்ணி ஊற்றி நல்லா 3 தடி கழுவி எடுக்கணும். அப்போ தான் இந்த குடல் வாசமே வராத. இந்த மாதிரி பாருங்கள், வெள்ளை கலராக நல்லா சுத்தமாக அழகாக நீட்டாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். வாசம் அடிக்காது. நல்லா கொஞ்சம் நேரம் குடல் வர ஒரு 10 நிமிஷம் வணக்கணும். வாட்டி இந்த மாதிரி சொம்பில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். மசாலா தண்ணியிலே வேகணும். பாருங்கள், இப்போ ஊற்றுங்க. ஊற்றுங்களா? ஒரு கிலோ குடலுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். தண்ணி ஊற்றிருக்கிறோம். 2 மணி நேரம், அரை மணி நேரம் வேகணும். வெந்த வழி தான் மசாலா குழம்பு ஊற்றணும். சாந்து ஊற்றி இறக்கலாம். சாந்து ஊற்றி ஒரு அதுக்கு 1/4 மணி நேரம் வேகணும். இது அரை மணி நேரம் மட்டும் வேகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சு விட்டு பாருங்கள், மூடுறேன். ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, சூப்பராக இங்கே பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சுங்க. குடல் பாருங்கள் நல்லா வெந்துக்கிடுச்சிங்க. இப்போ பாரு குழம்பு ஊற்ற போகிறோம். வெந்துக்கிடுச்சு.
தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு இப்போ சாந்து ஊற்றுற நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். சாந்து ஊற்றுற மாதிரி அவ்வளோதான். இப்போ இது நல்லா வெந்த வாட்டி அரை மணி நேரம் வேணும்னா குழம்பு ரெடி.